தலைகால் புரியல. என்னடா இது, நம்மளும் என்னென்னமோ எங்கெங்கேயோ பண்ணோம், எல்லாம் ஏமாத்திட்டானுங்க நம்மள. 10,000 15,000 படம் வாங்கினு ஒருத்தர் செய்யல, இங்கே வந்து பார்த்தா பேசியே விட்டாரு அப்படின்னு இல்லையா? அதுக்கப்புறம் தான் நீ நம்பின, அதுக்கு முன்னாடி நீ நம்பலை இல்லையா? கொண்டு இல்லையா? ரெண்டு வருஷம் ஆகுதா 3 வருஷம் ஆகுதா? 2 வருஷம் ஆகுது. கருமசாமி போன தடவை நம்ம வாக்கு வந்தோம் இல்லையா? போன தடவை நம்ம வாக்கு வந்தோம். அப்படி இருக்கும்போது 2 வருஷம் ஆச்சு சாமி. புதுசாக வந்தோம் இல்லையா? அப்போ தான் புதுசாக வந்தோம். இப்போ புதுசாக வந்தவங்களாம் கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்களா? நமக்கு ஒரு மனசில் இருக்குது. இருந்தாலும் அங்கே போனால் கண்டிப்பாக வந்து உன் மனைவியை சேர்த்து வச்சுருவாங்க அப்படின்னு இங்கே வந்தவன் சொல்லிட்டாங்க இல்லையா? அப்படிதானே? அப்படிங்கும்போது வந்து உட்காந்த ஒருபாடு எல்லாத்துக்கும் வாக்கு போச்சு. நமக்கு வருமா வராதான்ட்டே இருந்தோம். நமக்கு தானே கூப்பிட்டாரு. கூப்பிட்ட ஒருபாடு என்னாச்சு? ஆமாம், உன் மனைவி நான் அப்படி வந்தேன்டா, நீ ரவுண்ட் சுற்றிம்மா. அப்படி வரும்போதே உன் மனைவி எங்கடா உன்னோட இல்லைன்னு சொல்லிட்டு வர்றான். அப்படின்னு சொன்னார். உன் மனைவி இல்லை, போய் 2 வருஷம் ஆகும் அப்படின்னு. இப்போ நான் என்ன சொன்னேன்? சரி நம்ம சேர்த்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ அதில் சில விஷயங்கள் நம்ம சேர்த்து வைக்கிறோம்னா உடனே இது பண்ண முடியாது இல்லையா? இந்த பக்கமும் என்ன தவறு இருக்குதுன்னு பார்க்கணும், அந்த பக்கமும் என்ன தவறு இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? அதான் நியாயம் இல்லையா? நம்ம தவறு பண்ணணும் இல்லையா? கேப்பா பேச்சு நான் புரியுதா? கொஞ்சம் கேப்பா பேச்சு கேட்டுட்டு தான் மனைவி போனதுக்கப்புறம் இப்போ யார் கஷ்டப்படுறது? அப்போ கஷ்டப்படுறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது என் மனைவி நல்லா கேட்டுக்கணும். இவனோட மனைவி பேசி 2 வருஷம் ஆச்சு. அப்படி தானே? 2 வருஷம் ஆயிடுச்சு. புரியுதா? 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இவனோட செல் நம்பர் எல்லாமே அவங்களோட வீட்டுக்காரம்மா லாக் பண்ணிடுச்சு. புரியுதா? அவங்களோட வீட்டுக்காரம்மா லாக் பண்ணிடுச்சு. வேண்டாம், வாழ்ந்த வாழ்க்கை இது வரலையும் போதும், இதுக்கு மேலே வேண்டாம். ஏன்னா நம்ம பேச்சை கேட்டால் பரவாயில்ல, நம்ம பேச்சை கேட்குற மாதிரி தெரியல. அப்படிங்கும் போது சரி போதும், வாழ்ந்த வரலையும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இதாகிடுச்சு இல்லையா? அப்போ நான் சொன்னேன், புரியுதா? நீ எத்தனையோ சில விஷயங்கள்லாம் எப்படி சொன்னது? போகாத கோயில் எங்கடா போச்சா? சரி ரைட்டு. போகாத கோயில் இல்லை, போகாத இடம் இல்லை, பண்ணாத மாண்டிகை இல்லை. புரியுதா? எங்கேயுமே ஒன்றும் செட் ஆகலை. சரி எங்கேயாவது போய் பார்ப்போம். நமக்கு கடைசி வரலையும் அந்த நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கும்போது உன்னை செல் எடுக்க சொன்னா, உன் செல்லை கையில் எடுறான்னு இல்லையா? கையில் எடுத்து இப்போ உன் நம்பர், உங்கள் வீட்டுக்காரம்மா நம்பர் இருக்குதா, ஃபோன் நம்பர் இருக்குதான்னு கேட்டேன். இருக்குது சாமி. இருக்குது தானே சொன்னேன். நான் எதாவது போய் சொல்கிறேன்னா சரி இருக்குது சாமி. அப்படிங்கும்போது ஃபோன் போடுறான் உங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு இல்லையா? அப்போ வந்து சாமி என் நம்பரை லாக் பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரம்மா, பேச மாட்டாங்க இல்லையா? இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்துருக்குறோம். இப்போ ரிங்கு போகும், கன்ஃபார்மாக ரிங்கு போகும். 2 வாரத்தையாவது பேசணும், அதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்க. நான் இருக்கிற இந்த இடத்துல ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன். என்ன பண்ணீங்க? ஃபோன் பண்ணீங்களா? ரிங்கு போச்சா? ரிங்கு போச்சா போகலையா? சொல்லுங்க, வேகமாக சொல்லுங்கள். போச்சா? பேசுனீங்களா? என்ன பேசுனீங்க? 2 வாரம் சொன்னீங்களா? கட் பண்ணிட்டாங்களா? இவ்வளோ நாளாக வந்து ஆன் பண்ணவே இல்லை இல்லையா? 2 வருஷம் உங்கள் வீட்டுக்கு 2 வருஷம் உங்கள் வீட்டுக்காரம்மா ஆஃப் பண்ணிடுச்சு இல்லையா? இப்போ வந்து நம்ம பேச விட்டோம் இல்லையா? உனக்கு ஒன்று தலை அது, நம்மளும் என்னென்னமோ எங்கெங்கேயோ பண்ணோம், எல்லாம் ஏமாத்திட்டானுங்க நம்மள. 10,000 15,000 படம் வாங்கினு ஒருத்தர் செய்யலை, இங்கே வந்து பார்த்தா பேசியே விட்டாரு அப்படின்னு இல்லையா? அதுக்கப்புறம் தான் நீ நம்பின, அதுக்கு முன்னாடி நீ நம்பலை இல்லையா? கொண்டு இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாங்க? அதுக்கப்புறம் பேசலையா? பேச விட்டுருவோமா? இடையில திருப்பி பேசினாங்களா? என்ன சொன்னாங்க? வேற எதுவும் பேசலையா? நான் தான் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன், நீ வரணும்ல அமாவாசைக்கு. உடனே கனெக்ஷன் கொடுத்துட்டு நீ கட் பண்ணி விட்டு போயிருவே என்னோட ஆலயத்தை. அப்படித்தானப்பா? தப்பா நினைச்சிக்காதீங்கடா சாமி, இந்த வேலை அவன் வீட்டுக்காரம்மா தானே அவன்கிட்ட சேர்த்து வைக்கிறோம் இல்லையா?
தப்பான உறவுக்கு இந்த இதில் இந்த இடத்துல வந்து கிடையாது இல்லையா? நல்லது செய்கிறது தான் கருப்பசாமி இந்த இடத்துல உட்காந்துருக்கு இல்லையா? எனக்கு காசு பணம் முக்கியம் இல்லை, புரியுதா? காசு பணம் முக்கியம்னு இருந்திருந்தா உன்கிட்ட பேச விட்டது. இப்போ நீ 5,000 20,000 கொடுத்தவே பேச விடல இல்லையா? 10 பைசா கூட கொடுக்காம இங்கே உட்காந்து விட்டு பேச விட்டேன் இல்லையா? அப்போ நான் வாங்கணுமா இல்லையா பணம்? வாங்கணும்ல? வாங்கலாமா? சும்மா சொன்னேன், பயந்துக்காத, புரியுதா? அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டேன். என்னோட மனைவியை கொண்டாந்து உன்னோட வந்து சேர்த்து என்னோட ஆலயத்தில் உட்கார வைப்பேன், புரியுதா? கண்டிப்பாக உட்கார வைப்பேன். மிக விரைவில் 4 மாதம் 48 நாளில் உன் மனைவியை கொண்டாந்து இதே இடத்துல உன்னோட சேர்த்து வச்சு உட்கார வச்சு பாலை வச்சு கொடுத்தா கருப்பசாமிக்கு எனக்கு என்ன செய்யும்? கிடா வெட்டி போட்டுறீங்களா? கடா வெட்டி